எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் கூட இன்றைக்கு இந்த நாடகம் பண்ணும் பொழுது அந்த அம்மா ரிச்சல் அப்படின்னு லண்டன்ல இருந்து வந்த ஒரு ரிப்போர்ட்டர் அதில் பேசுவாங்க. சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் அந்த பிறப்போக்கும் அப்படின்னு அப்படி சொல்லியிருக்குதே அப்படின்னு சொல்லும்போது உடனே என் இதில் வந்தது, இது நீங்கள் போப்பு டிரான்ஸ்லேஷன் படித்தீங்களான்னு கேட்கலாமான்னு வந்தது. சரி, இது கல்லூரி மாணவிகளை அந்த மாதிரி ஒரு சிக்கலில் கொண்டு வந்து மாற்றக்கூடாது, ரொம்ப கவனமாக என்ன பேசுகிறோமோ அதை பேசிட்டு போவோம், இல்லைன்னா அது வேறு மாதிரி தான் போகும், அது இன்னும் பெரிய சிக்கலை உண்டாக்கும். ஆனால் அவருக்கு நீங்கள் சொன்னது போல் ஒரு குழு இருந்தது. அந்த குழுவை அவர் தயார்படுத்தி வச்சுருந்தார். எல்லா விதமான தாக்குதல்களையும் தாக்குவதற்கான சக்தி அவர்களுக்கு இருந்ததுங்கிறதுனால இன்னும் ரொம்ப தெளிவாக இந்த நாடகத்தை பார்க்குறதுனால உங்கள் மனம் புண்படும்னு நினச்சிங்கன்னா, அப்படி நினைக்கிறவன் எவனுமே என் நாடகத்துக்கு வர வேண்டாம்னு எழுதி வச்சு நாடகம் போட்டவர். அப்பேற்பட்ட அதனுடைய தொடர்ச்சி விட்டு போச்சே அப்படிங்கிறது தான். இந்த நேரத்தில் நான் ஒரு 2 மாதத்திற்கு முன்னாடி நினைக்கிறேன், சென்னையில் அவர் பிரின்ஸ் கஜேந்திர பாபுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, நான் அடுத்தால் ஒரு நாடகம் பண்ணுறதுங்கிறதுல முதல் சீன் அந்த ராமாயண நாடகத்தில் எம்ஆர் ராதா அந்த கள்ளு கலையத்தையும் மாட்டுக்கறியையும் சாப்பிட்டு வர்ற மாதிரி இருக்கு பாருங்க, அந்த சீனை கொண்டு அதில் தகராறு ஆரம்பித்து அதிலேருந்து இந்த விஷயத்தை கொண்டு வரலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நல்லா இருக்குங்கய்யா, நோட்டீஸ் வரும், அதுக்கப்புறம் உள்ளே போக வேண்டியது இருக்கும், பார்த்துக்கிறங்க. இல்லை அப்படி கூட ஒரு இடம் உள்ளே போயிட்டு வந்தால் கூட பரவாயில்லையோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் விளம்பரத்துக்காக போக முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு உடம்பு முழுக்க அந்த எதிர்ப்பு அந்த ஆளுக்கு இருக்குது. எம்ஆர் ராதா அந்த ஆளுங்கிறது எம்ஆர் ராதா. அதனால் அவர் அவ்வளவு, நான் அந்த இதில் கூட எழுதியிருப்பேன், 1954 குலக்கல்வி திட்டத்தை கொண்டு ராஜாஜி அப்புறப்படுத்தி காமராஜரை கொண்டு வர்றாரு பெரியார். காங்கிரஸுக்குள்ளேயே 2 பிராமணர் அல்லாத மற்றவர்களை ஊக்குவித்து குலக்கல்வி திட்டத்திற்கான எதிர்ப்பை உருவாக்கி அவரை வெளியில் அவராக ரிசைன்மெண்ட்டு போகிறாரு, காமராஜரை இடத்துல கொண்டு வர்றாரு. அந்த நேரத்தில் ராமாயண நாடகம் போடுறாங்க. அனுமனை பார்க்குறாரு, காட்டுக்கு வரும் பொழுது அனுமனை சந்திக்கிறாரு. அனுமன் சுக்ரீவனை அறிமுகப்படுத்துகிறாப்புல ராமருக்கு, இவர்தான் சக்கரவர்த்தி, வாலியிலிருந்து அவருக்கு பதவி அந்த இது போயிருதுங்கிற அர்த்தத்தில் இவர் தான் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி 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 ராஜகோபாலாச்சாரியார், நான் வந்த நேரத்தில் உங்களுக்கு பதவி போக வேண்டும், ஐயோ சக்கரவர்த்தி. நீங்கள் அந்த சூழலில் இருந்தேதான் அது புரியும். இப்படியான குசும்பு இருக்குதுல்ல, இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருந்தால் தான் அது வர முடியும். அப்படியான ஒரு அற்புதமான, நான் அதெல்லாம் சொல்லுவேன், திராவிட இயக்கத்தினுடைய உச்ச அளவுமானி நாடகத்தில் எம்ஆர் ராதா தான். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பெரிய அளவில் யாருமே இல்லை. ஆனால் அவ்வளவுத்துக்கும் அவர் திராவிட கழகத்திலேயோ மற்ற இதுலேயோ உறுப்பினர் இல்லை, கடைசி வரைக்கும் உறுப்பினர் இல்லை. ஆனால் திராவிட கழக மாநாடு எப்போ நடந்தாலும் முன்னாடி முன் வரிசையில் குதிரையில் போகிறவரோ அதுக்கான வேலைகள் செய்கிறவர் எம்ஆர் ராதா. அந்த கருத்தோடு அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அதுக்காக வேலை செஞ்சதுங்கிறது இருக்குல்ல, சினிமாவுக்கு அவ்வளவு நேரம் கொடுத்துருக்கிறாரு. அதே நேரத்தில் நாடகங்கிறதையும் விடாமல் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்ததுங்கிறது. இன்றைக்கி டிவி மற்றதெல்லாம் வந்திருக்கு, ஆனால் மக்களோட நேரடியாக தொடர்பு கொள்வதுங்கிறது நாடகங்கிற கலை வடிவம் தானே. அது ஏன் யாரும் 68 69க்கு அப்புறம் பெரிய அளவில் நடக்கலை. சபா நாடகங்கள் வீச்சோடு இருக்குது இல்லை, அவாள் நாடகங்கள் வீச்சோடு இருக்குது இல்லை, இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. எங்கே போச்சு அப்போ திராவிட இயக்க நாடக மரபு, எங்கே போச்சு புரியல எனக்கு. அந்த இடம் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஆனாலும் வருத்தப்பட மாட்டாங்க நாம் சொன்னால். ஏன்னா பெரியார் உண்மையை தான் பேசுவார், நாமளும் அதே போல் உண்மையை தான் உண்மையை பாதுகாக்க போராடுங்கள். நான் அவர்கிட்ட போனேன், கோயம்புத்தூரில் உட்காந்து எல்லாம் பேசினேன். மாணவர்களெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து ஏதாவது நாடகம் பண்ணுவோமான்னாங்க. எல்லாம் சரி சரின்னாங்க, தலையாட்டிட்டு போயிட்டாங்க. நான் அவர்கிட்டயே கேட்டேன், புலிகளுக்கு ஆயுத பயிற்சி நடத்துவதற்கு இடம் கொடுத்தவங்க நீங்கள்,
ஒரு நாடகம் ஒத்திகை பார்க்குறதுக்கு இடம் இன்னைக்கு இல்லாமல் இருக்குது, அது என்னன்னு யோசிச்சிங்களான்னு கேட்டேன். உண்மை முடியலை. ஏன் என்னன்னு தெரியல. நாடகக்குழுவை கொண்டு வந்து நடத்துவது அவ்வளவு சிரமமானதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை நாடகக்காரன் எல்லாருமே தலைவனாக வரணும், அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டுருவான்னு நினைக்கிறாங்களான்னு நினைக்கிறேன். எம்ஆர் ராதா ஆசைப்படவே இல்லை. அப்படி தான் ராமசாமியும் இருப்பான். ஆனாலும் யாருமே அதை சரி அப்போ மாணவர்களோடு செயல்படும் பொழுது அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியுமே அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாம் இது பண்ணோம். அது இப்போது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் அவங்க ரிட்டையர்ட் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இன்னொரு நாடகம் போனால் அடுத்த ஒரு பெரியாருக்கு ஒரு நாடகத்துக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. வந்திருந்த அத்தனை தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும், அவர் கபிலன் முன்னாடி வரவேற்புரை நிகழ்த்தியதற்கும், நிஜ நாடகத்திலிருந்து வந்திருக்கிற தோழர்கள் அண்ணன் மாதிரி வெவ்வேறு அமைப்புகளை சேர்ந்து எல்லாரும் வந்திருக்கிறதுங்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த ஆண்டு நாம் சந்திப்போம், இன்னொரு நல்ல நாடகத்தோடையே சந்திப்போம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.